புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தாவேக அரசு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெருமளவில் பெற்று ஆட்சி அமைந்திருக்கின்ற இந்த அரசு இந்த மக்களுக்கு உண்டான ஒதுக்குகின்ற நிதியை முழுமையாக இந்த திட்டத்திற்கு ஆதிராட நல திட்டத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம். என்ன பதற்றம், அது ஏன் ஃபீஸ் கமிட்டி போட்டு அந்த பதட்டத்தை அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தலை? அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதா? இல்லை. அப்படி இருந்தாக்கா ஏன் அதை கட்டுப்படுத்தலை? அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு பொதுமக்கள் பார்வையிடுறதுக்கு என்ன தயக்கம்? இதான் நாங்கள் அரசாங்கத்தை கேட்க முடியும். இவங்க பேசி சுமூகமாக கூட இந்த பிரச்சனை முடிச்சு தரலாம். இந்த 2 அமைச்சரும் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ராஜினாமா தான் பண்ணணும். ஆதிதிராவிட மக்களுக்கு உண்டான சிறப்பு உட்கூற திட்ட நிதியை மடமாற்றம் செய்து பொது திட்டங்களுக்கு அதிகமாக செலவழித்து எந்த திட்டத்திற்காக நிதியை ஒதுக்குகிறார்களோ அந்த திட்டத்திற்கு நிதி சொற்ப அளவிலே செலவழித்து இந்த மக்களுக்கு துரோகம் செய்த காரணத்தினால்தான் கடந்த அரசு இந்த முறை இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற பொழுது அதை நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது சுட்டி காட்டினேன். ஆதிதிராவிட நலத்துறைக்கு ஒதுக்குகின்ற நிதியை வேறொரு திட்டங்களுக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்கள், இது முழுக்க முழுக்க ஆதிதிராவிட மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்று நேரடியாக அவையில் நான் பேசியிருக்கிறேன். குறிப்பாக மகளிர் திட்டத்திற்கும் பொது விநியோக திட்டத்திற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆக இந்த அரசு கடந்த அரசை போல் இல்லாமல் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தாவேக அரசு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெருமளவில் பெற்று ஆட்சி அமைந்திருக்கின்ற இந்த அரசு இந்த மக்களுக்கு உண்டான ஒதுக்குகின்ற நிதியை முழுமையாக இந்த திட்டத்திற்கு ஆதிராட நல திட்டத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம். அதற்கு எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு முன்னோட்டமாக எப்படி அரசு ஒரு நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகின்றதோ அதே போல் ஒரு சில பாட்டாளி மக்கள் கட்சி கூட விவசாயத்துறைக்கு மட்டும் ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை தொடர்ச்சியாக அவர்கள் வழங்கி கொண்டு வருகிறார்கள். புரட்சி பாரதம் இயக்கமும் கடந்த 3 ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கை, அதாவது எஸ்சி மக்களுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கு மட்டும் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருந்தோம். கடந்த 2 வருடமாக அது பல்வேறு வேலை காரணமாக அது நின்றுவிட்டது. ஆக இந்த முறை இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதை பின்பற்றி இந்த அரசு செயல்படுத்தினால் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை நல் உதவிகளையும் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது அவர்கள் முன்னேறுவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். கடந்த அரசு ஒரு 50% செலவழித்திருந்தால் கூட இந்த மக்கள் கொஞ்சமாவது வாழ்க்கையிலே முன்னேற்றம் கண்டிருப்பார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 80% செலவழிக்காமல் பொது திட்டத்திற்கு செலவழித்து இதை மக்களுக்கு துரோகம் இழைத்தது. ஆகவே புதிய அரசு நாங்கள் கொடுக்கின்ற இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை போல் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அவர்கள் கொடுத்தால் கண்டிப்பாக இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் இன்றைக்கு உங்கள் முன்பாக கொடுக்கின்றோம். Okay,
நன்றி. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்ட நிதியை முழுமையாகவும் பட்டியலின மக்கள் நேரடியாக பயன்பெறும் வகையில் இந்த நிழல் பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் இந்த நிதியை முழுமையாக செலவழிக்காமல் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த நிழல் பட்ஜெட்டின் நோக்கம் குற்றம் சாட்டுவது அல்ல, மாறாக அரசியலமைப்பின் உயரிய இலக்குகளையும் சமூக நீதியின் அடிப்படை மதிப்புகளையும் நடைமுறையில் வலுப்படுத்தும் வகையில் ஆதாரபூர்வமான பரிந்துணர்வுகளை முன்வைப்பதாகும். தற்போது புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் பட்டியலின மக்களுக்கு புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பரிந்துரைக்கும் புதிய திட்டங்கள் இந்த திட்டங்களாகும். நன்றி. புதிய அரசுக்கும் எங்களுடைய நன்றி, வாழ்த்துக்கள். இல்லை, இதுவரை சந்திக்கிறதுக்கு இன்னும் நாங்கள் முயற்சி எடுக்கலை. கண்டிப்பாக இந்த நிழல் பட்ஜெட்டை அவருக்கு கொடுக்கறதுக்காக இனிமேல் நாங்கள் அவரை சந்திக்கிறதுக்கான நேரங்கள் நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். இல்லை, அதாவது அவர் மட்டும்தான்றதில்லை, அரசில் இன்னும் புதிய பொறுப்பேற்றிருக்க எந்த அமைச்சரையும் முதலமைச்சர் இதுவரை நாங்கள் சந்திக்கலை. கண்டிப்பாக இந்த நிழல் பட்ஜெட்டை நாங்கள் கொடுக்கறதுக்காக இப்போ நாங்கள் சந்திக்க போகிறோம், அவங்கள நேரம் கேட்க போகிறோம். அப்போது நீங்கள் சொல்கிற அமைச்சரையும் கண்டிப்பாக சந்திப்போம். கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் நாங்கள் ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக சொன்னோம். அதெல்லாம் உள்ளே இருக்குது, படிங்க. இருக்குது, இதில் இருக்குது, படிங்க. பர்டிகுலராக பண்ணியிருக்குறோம். ஆமாம், உண்மைதான் உண்மைதான். 14th பேஜில் ஏதோ நான் சொல்கிறது அதிகமாக கட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அதை நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன் நான். அதாவது பொதுவாக எம்சி ராஜா ஹாஸ்டல்னு சொல்லாமல் ஆதி திராவிட மாணவர் நல விடுதிக்கான உணவு கட்டணம் பள்ளி மாணவர்களுக்கு 1400 ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தொகையை இந்த கல்வியாண்டில் பள்ளி மாணவர்களுக்கு 2500 ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு 3000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும்னு நாங்கள் இப்போ சொன்னோம் அதை. ஆனால் பர்டிகுலராக அந்த ஹாஸ்டல் பேரை சொல்லலை, எல்லா ஹாஸ்டலுக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நிறைய விஷயங்களுக்கு முதலமைச்சர் பேச மாட்டாரு, பதில் சொல்ல மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த காவிரி விவகாரமா இருக்கட்டும், நேற்று இந்த மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட விவகாரமா இருக்கட்டும், தமிழ் தாய் வாழ்த்து, இதில் எதுவுமே முதலமைச்சர் பேச மாட்டார். அரசினுடைய நிலை என்னன்றது தெரியாம இருக்கு. அதாவது இவ்வளவு காலமாக பாரம்பரியமாக நடைமுறைப்படுறது அரசு நிகழ்ச்சிகளில் முதல்ல பாடுறது தமிழ் தாய் வாழ்த்து. அரசு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கடைசியாக பாடுறது தேசிய கீதம். அது நடைமுறைப்படுத்தணும், அதுதான் சரியாகவும் இருக்கும். அதனால் இப்போ என்ன புதுசாக மத்திய அரசு கொண்டு வராங்கன்றதுனால அது பண்ணுறாங்களா தெரியல. அதே போல் நீங்கள் சொன்னதில் இன்னொன்று என்ன சொன்னீங்க? காவிரி ஏற்கனவே கடந்த அரசு கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை விவாதம் பண்ணாங்க. அதோடு அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்களை டெல்லிக்கு கூட்டு போட்டு அங்கே ஜல்ஜீவன் துறை அமைச்சரை சந்தித்து அந்த கோரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இன்னொன்று என்னன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன இருந்ததுனாக்கா, தமிழ்நாட்டினுடைய அவங்களுடைய இசைவு இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாதுன்றது அது ஒரு சட்டமாக தான் இருக்குது. அதனால் கர்நாடக அரசு என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அவங்களால மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. தமிழ்நாடு அரசு உத்தரவு இல்லாமல் அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியாதுன்றது உறுதி. ஆனால் இருந்தாலும் எல்லோரும் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சிகளை அழைத்து இதை காவிரி நீர் பிரச்சனை பற்றி நம்முடைய கருத்துக்களை என்ன சொல்ல வேண்டும் என்று ஆலோசனை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னொரு விஷயம், இதை எப்படி கர்நாடக அரசு அனைத்து கட்சிகளையும் அழைத்து அங்கே அவர்கள் ஆலோசனை செய்து அவருடைய கர்நாடகாவினுடைய ஒட்டுமொத்த பதில் என்ன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதுபோல் தமிழ்நாடு அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
கர்நாடகா முதலமைச்சர் வந்து தண்ணீர் தர முடியாதுன்னு சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க இருக்கு. இங்க தாவேக அரசு காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. ஆனா அதை பத்தி எந்த விதமான பேச்சோ டிஸ்கஷன் எதுவுமே எடுக்கிறது இல்லை. அதாவது தர முடியாதுன்னு அவர் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறதுக்கான அந்த ரைட்ஸும் அவருக்கு இல்லை. ஏன்னா அதை தாண்டி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ட்ரிபுனல்லாம் கேஸ் இருக்குது. அதனால் அவர் சொல்ல முடியாது. அப்படி இருந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த கர்நாடகாவில் இருக்கிறதும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான். இவங்க பேசி சுமூகமாக கூட இந்த பிரச்சனை முடிச்சு தரலாம். அப்படி இல்லாட்டி 2 அமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த 2 அமைச்சரும் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க வந்து ராஜினாமா தான் பண்ணணும். சார், இப்போ ஏற்கனவே காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவின் பேரில் குறிப்பாக மாதம் தரக்கூடிய தண்ணீருடைய அளவு வந்து கொடுக்கப்படாமல் அதிகரிச்சுட்டே இருக்கு. 2 TMC 3 TMCன்ற மாதிரியான அளவு தான் கொடுக்குறாங்க. 9 TMC ஒரு மாதம் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ 23 TMC கிட்ட கர்நாடகிடம் நமக்கு வரணும். இது சம்பந்தமா இன்னும் தமிழ்நாட்டில் யாரும் வாய் திறக்காமே இருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து இல்லை அது வந்து யாரும் செய்யணும்னாக்கா கவர்மெண்ட்டு தான் செய்யணும். அந்த கவர்மெண்ட்டு உயர் அதிகாரிகள் இல்லாட்டி முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டி அதை விவாதம் பண்ணணும். அது பிறகு முறையாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தண்ணி, எத்தனை டிஎம்சி தண்ணி வரணும், எந்தெந்த மாதத்துக்கு எவ்வளோ தண்ணி வரணுன்றத முறையாக அவங்க கேட்டு தான் அதை வாங்கணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கணும். ஆனால் அங்கே போராட்டம் ஒரு பக்கம் அங்கேயும் நடக்குது, இங்கேயும் வந்து அது கேட்டு போராட்டம் நடக்குதுன்னு சொன்னாக்கா தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி தான் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் பண்ணல. காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால அவர் நேரடியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு முதலமைச்சர். ஆனால் இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை அவங்க தலைமையில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை இங்கே இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களோ தான் அதை தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரணும். இல்லை அது நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக நான் வரவேற்கிறோம். இல்லை கடந்த அரசில் தான் பட்டியலின மக்கள் தலைவர்களுக்கு மிரட்டல் விடுப்பதும் வழக்குகளை ஜோடிப்பதும் தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின மக்களை தேடி இதே போல் கொலை செய்கிற திட்டங்கள்லாம் நடந்தது. ஆனால் இந்த அரசில் இது வரைக்கும் அது போல் எந்த நிகழ்வும் நடக்கலை. பொறுத்து தான் பார்க்கணும். என்ன ஒன்றுனா இங்கே ஆணவ கொலை மட்டும்தான் அதிகமாக நடக்குது. தாராளமாக அதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். நடந்து முடிந்த தேர்தலில் பல கட்சிகள் கூட்டணியில இருந்து கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றிருக்காங்க. நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கீங்க. இப்போ அந்த கூட்டணியில் இருக்கீங்களா? கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது நாங்கள் தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பற்றி நாங்கள் இன்னும் பேசவே இல்லை. கூட்டணியும் இல்லையே. தேர்தல் முடிஞ்ச பேர் எங்களுக்கான திமுக சம்மந்தம் இல்லை. நம்ம கூட்டணி நின்று நாங்கள் இது வரைக்கும் சொல்லலை. தேர்தல் முடிஞ்சது, கூட்டணி முடிஞ்சது, அவ்வளோதான். அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் இல்லை அப்படின்றது. ஆமாம், ரைட்டு. சார், இயக்குனர் ப. ரஞ்சித் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பேசினப்ப தமிழ்நாட்டு அரசுல வந்து தலித் அமைச்சர்களுக்கு தான் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கதான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த அமைச்சர்கள் யாரும் தலித் இஷ்யூக்கு எதுவுமே பேசலை. அதனால நாங்கள் வந்து அவங்க தலித் அமைச்சர் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவருடைய கருத்து அது. ஆனால் இந்த அரசு உருவாக்கி 2-2.5 மாதம் தான் ஆகுது. இனிமேல் தான் அவங்களுடைய செயல்பாடலை நம்ம எதிர்பார்க்கவும் முடியும். அதனால் இவ்வளோ சீக்கிரத்தில் யாருடைய செயல்பாடையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, சொல்லவும் முடியாது. இனிமேல் எதிர்பார்க்கலாம். சார், கொள்கை அடிப்படையில் வேணும்னா இருக்கலாம் சார். இப்போ நிர்வாக அடிப்படையில் அவங்க எப்படின்னா இருக்கலாம், 6 மாதம் கழிச்சு சொல்லலாம் சார். ஆனால் கொள்கை அடிப்படையில் வந்து எப்பவுமே மாறாமல் இருக்கணும் இல்லையா? அது நிர்வாகன்றது வந்து நிர்வாகம் அவங்களுக்கு தெரியல, அதனால கற்றுக்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க. ஆனால் கொள்கைகள் அப்படி கிடையாது இல்லையா? அவங்க கொள்கை இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொள்கை இருக்கு இல்லையா? இல்லை, அந்தந்த கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கைப்படி அவங்க செயல்படுறாங்க. அது நம்ம அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. சார், பாரதிய சார், டெல்லியில் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக வந்து போராடிய நபர்கள் வந்து தற்போது வந்து மத்திய அமைச்சர் வந்து காரணம் செய்ய சம்பந்தமாக யார் யார் போராடினார்களோ அவர்களை வந்து குறிவைத்து அவர்களை வந்து டெல்லியில் இல்லை கண்டிப்பாக அதாவது சிஜேபியுடைய அதில் வந்து அதிகமாக ஸ்டூடெண்ட்டுக்கு தான், இளைஞர்கள் மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க.
அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்று இருக்குது. கல்வி அமைச்சர் வந்து அதை வந்து ரிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க, ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போது அவங்க கொடுத்த அந்த டிமாண்டு, அதாவது போராட்டம் செஞ்ச மாணவர்கள் மேலே எந்த விதமான வழக்கம் போடக்கூடாது. அதே போல் ஒரு 3 டிமாண்டு வச்சாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா மத்திய அரசாங்கம் ஒத்துக்கின பிறகு இப்போ தேடி அவங்க பேரில் வழக்கு போடுறாங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்க மறுபடியும் வீதிக்கு வந்து போராட ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக மறுபடியும் சிஜேபிக்கு வரும். இல்லை, பின்னடைவு ஆகிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த கோரிக்கைகளை வந்து பிஜேபி ஏற்றுக்கினாங்க. சிஜேபியினுடைய கோரிக்கைகளை பிஜேபி ஏற்றுக்கினாங்க, பின்னடைவு ஆகிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். அதனால் இந்த வழக்கு இதெல்லாம் கூட கண்டிப்பாக சரியாயிடுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, அந்த சிஜேபி தொண்டர்கள் மீது கைது நடவடிக்கைகள் இருந்தால் கண்டிப்பாக புரட்சி பாரதம் கூட அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும். அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நாடாளுமன்ற தேர்தல்னு வர இருக்கு. தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் நீங்களும் சொல்கிறீங்க இன்னும் நாள் இருக்குதுன்னு, இன்னும் டைம் இருக்குது. அந்த டைமில் அப்போ பேசிக்கலாம். அது சேலத்தில் அம்பேத்கர் சிலை திறக்க முடியாமல் ஒரு 8 ஆண்டுகளாக பிரபலம் நீடித்துக்கிட்டே இருக்கு. கடந்த ஆட்சியிலும் நடந்தது, இந்த ஆட்சியிலும் அது நடக்குது. என்ன மாதிரியான அழுத்தங்களை தமிழக அரசாங்கத்துக்கு? அதாவது சிலை வந்து திறக்கணும்னு சொல்லி தான் எல்லாருடைய கோரிக்கை. இப்போ எங்களுடைய கோரிக்கை அது தானே. இப்போ அரசாங்கத்தை நாங்கள் அதான் சொல்ல போகிறோம். ஏன் அங்கே வந்து என்ன பதற்றம், அது ஏன் ஃபீஸ் கமிட்டி போட்டு அந்த பதட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து அதை கட்டுப்படுத்தலை? அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதா? இல்லை. அப்படி இருந்தாக்கா ஏன் அதை கட்டுப்படுத்தலை? அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு பொதுமக்கள் பார்வையிடுறதுக்கு என்ன தயக்கம்? இதை நாங்கள் அரசாங்கத்தை கேட்க முடியும்.